ஹாய் வணக்கம், வெல்கம் பேக் டு கேன்ச் வித் ராஜி மகேஷ் சேனல். எல்லாருமே எப்படி இருக்கீங்க? ஹை ஹோப் எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். மகா கந்த சஷ்டி திருவிழா ஆரம்பிச்சு இன்னைக்கு 3வது நாள். 48 நாள் நம்மனால விரதம் வைக்க முடியலனா கூட அந்த கடைசி அந்த 6 நாட்கள்ல விரதம் கடைப்பிடிச்சு முருகருக்கு நம்ம வழிபட்டு நம்ம வருவோம். ஆனா சில பேருனால அந்த 6 நாள் கூட விரதம் வைக்க முடியாது, ஏதோ ஒரு சூழ்நிலை இருந்திருக்கும். ஸோ அவங்களாம் என்ன பண்ணலாம்னா அந்த 6 நாள் அந்த கடைசி நாள் 6வது நாள் இருக்குல்ல, சூரசம்ஹாரம் அன்னைக்கு அந்த ஒரு நாள் நாம விரதம் வச்சா கூட இந்த கடைசி 6 நாட்களோட விரதம் வச்ச அந்த பலன்கள் கண்டிப்பா கிடைக்கும். ஸோ இந்த வீடியோல நான் கடைசி அந்த 6வது நாள் சூரசம்ஹாரம் அன்னைக்கு ஒரு நாள் நம்ம விரதம் எப்படி இருக்கலாம், எப்படி விரதம் கடைபிடிக்கிறது, இது எல்லாமே டீட்டெயிலா உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்க போறேன். ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவா இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம சேனல் நம்ம வீடியோஸ்லாம் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க லேட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். இந்த பூ பாத்தீங்கன்னா நேத்திக்கு முருகருக்கு நான் சாத்தினது தான். நல்லா ஃப்ரெஷ்ஷாவே இருக்கு. அதனால நம்ம மெயின் என்ட்ரன்ஸ்ல நம்ம போட்டு விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி நான் எப்பவுமே சுவாமி மேல போட்ட பூ ஃப்ரெஷ்ஷா இருந்தா அது நம்ம மெயின் என்ட்ரன்ஸ்ல நான் போட்டு விட்டுருவேன். இப்போ நம்ம பாக்குற இந்த வீடியோ பாத்தீங்கன்னா மகா கந்த சஷ்டியோட 3வது நாள் முருகருக்கு நான் செஞ்ச பூஜை தான் பிரம்ம முகூர்த்தத்துல. இது கடைசி 6 நாட்கள்லயும் நான் இந்த மாதிரி தான் டெய்லியுமே பூஜைகள் பண்ணுவேன். மகா கந்த சஷ்டியோட அந்த கடைசி ஒரு நாள் விரதம் சூரசம்ஹாரம் அன்னைக்கு நம்ம எப்படி விரதம் இருக்கணும்னா, காலையிலே நம்ம பிரம்ம முகூர்த்தத்துல முழிச்சு குளிச்சுட்டு வீட்டு வாசப்படியெல்லாம் நம்ம கிளீன் பண்ணிட்டு நம்ம எப்பவும் போல நம்ம பூஜையில எந்தெந்த விளக்கு நம்ம ஏத்துவோமோ அந்த விளக்கு எல்லாமே நம்ம ஏத்திட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா முருகர் விக்கிரமா இருந்தா அபிஷேகம் பண்ணிக்கோங்க. ஒரு அபிஷேகம் இல்லைன்னா ஒத்தப்படையில நீங்க 5, 3, 7 இந்த மாதிரின்னு சொல்லி எத்தனை அபிஷேகம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அத்தனை அபிஷேகம் பண்ணிக்கோங்க. இல்ல ஒரே அபிஷேகம் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அது பால் அபிஷேகம் செஞ்சுக்கோங்க, ரொம்பவே நல்லது. முருகர் விக்கிரமா இல்ல வேலு மட்டும் இருக்குன்னா வேலுக்கு கூட அபிஷேகம் பண்ணிக்கோங்க, ரொம்பவே நல்லது. அப்படி பாத்தீங்கன்னா முருகரும் இல்ல வேலும் இல்ல உங்க வீட்டுல படம் மட்டும் இருக்குன்னா முருகர் படம் மட்டும் அவங்களுக்கு நாம வாசனையான பூ நல்லா நாம சாத்தி நல்லா அலங்காரம் பண்ணி நம்ம பூஜையை ஆரம்பிக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா முருகருக்கான தனியா நம்ம விளக்கு ஏத்தணும். நெய் விளக்கு இல்லைன்னா நல்லெண்ணெய் விளக்கு ஏத்தலாம். இந்த விளக்கு ஏத்துறது பாத்தீங்கன்னா 2 விளக்கா ஏத்தலாம், இல்லைன்னா 6 விளக்கா ஏத்தலாம். இந்த விளக்கு நம்ம ஏத்தும் போது ஷட்கோணம் கோலம் நம்ம போட்டோம்னா அரிசி மாவுல ரொம்பவே நல்லது. அது போட முடிஞ்சா போடுங்க, அது உங்களோட இஷ்டம். ஆனா போட்டா ரொம்பவே நல்லது. அதே மாதிரி நீங்க 6 தீபம் நீங்க ஏத்துறீங்கன்னா வெற்றில தீபம் ஷட்கோணம் கோலம் போட்டு அதுக்கு மேல வெற்றில வச்சு அதுக்கப்புறம் நம்ம விளக்கு வச்சு நம்ம விளக்கு ஏத்துனோம்னா ரொம்பவே நல்லது. இப்போ ஷட்குணம் கோலம் போடுறது வெற்றில தீபம் போடுறது இது உங்களோட இஷ்டம். ஆனா முருகருக்கு நம்ம விளக்கு ஏத்தும் போது 2 விளக்கா ஏத்துங்க, இல்லைன்னா 6 விளக்கா ஏத்துங்க. உங்களுக்கு எப்படி முடியுமோ இந்த 2ல இருந்து அப்படி விளக்கு ஏத்துங்க. அதுக்கப்புறம் விரதம் எப்படி இருக்கணும்னா 2 வகை விரதம் இருக்கு. 2 வகைல முதல் வகை நான் சொல்றேன். முதல் வகை பாத்தீங்கன்னா விரதத்தோட நம்ம தண்ணியில மட்டும் விரதமா இருக்கிறது. நம்ம காலையில பிரம்ம முகூர்த்தம் இருந்து எடுத்து ஈவினிங்கா அந்த கடைசி நாள்ல சூரசம்ஹாரம் நடக்கும்ல, அந்த சூரசம்ஹாரம் முடியிற வரைக்கும் வெறும் நம்ம தண்ணியை மட்டும் நம்ம குடிச்சு விரதமா இருக்கலாம். சூரசம்ஹாரம் முடிஞ்ச அப்புறம் ஈவினிங்கா பாலும் பழமும் சாப்பிடணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்க சாப்பிட்டுக்கலாம். ஆனா முழுமையா விரதத்தை முடிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அடுத்த நாள் முருகரோட திருக்கல்யாணம் முடிஞ்ச அப்புறம் நீங்க சாப்பிட்டுக்கலாம். கோயில்ல திருக்கல்யாணத்துக்கு நீங்க போறீங்கன்னா நீங்க கோயில்ல நீங்க சாப்பிட்டு உங்க விரதத்தை முடிச்சுக்கலாம். இல்லைன்னா வீட்லயே நம்ம படையல் சாதம் முருகருக்கு போட்டு நம்ம விரதத்தை நம்ம முடிச்சுக்கலாம். எப்படி நம்மளால முடியுமோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இன்னொரு வகை விரதம் இருக்குன்னு நான் சொன்னல, அந்த விரதம் பாத்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்தத்துல நம்ம பூஜையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பாலும் பழமும் நம்ம சாப்பிட்டுக்கலாம். அதே மாதிரி ஈவினிங்காவும் பாலும் பழமும் நம்ம சாப்பிட்டுக்கலாம். இல்ல ஹெல்த் இஷ்யூ இருக்கு, நீங்க டேப்லெட்லாம் ஏதாவது நீங்க சாப்பிட்றீங்கன்னா ஒரு பொழுது நீங்க சாப்பாடு கூட நீங்க சாப்பிட்டுக்கலாம், எதுவுமே தப்பு இல்லை. அப்படி நீங்க மறுநாள் முருகர் திருக்கல்யாணம் வரைக்கும் நீங்க ஃபாஸ்டிங் இருக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்க ஃபாஸ்டிங் இருந்துக்கலாம். மார்னிங்கும் ஈவினிங்கும் பாலும் பழமும் நீங்க சாப்பிட்டுக்கலாம். முருகர் திருக்கல்யாணம் பார்த்துட்டு அதே மாதிரி கோயில்ல சாப்பிட்டுக்கோங்க. இல்லைன்னா வீட்டுல முருகருக்கு படையல் சாதம் நாம போட்டு அதுக்கப்புறம் நம்ம விரதத்தை நம்ம முடிச்சுக்கலாம். இதுல இருந்து உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அதை நீங்க பண்ணிக்கலாம்.
சூரசம்ஹாரம் முடிச்ச அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம திரும்பி தலைக்கு குளிச்சுட்டு நம்ம வீட்டு வாசப்படியெல்லாம் நல்லா கிளீன் பண்ணிட்டு பூஜையில விளக்கேத்திட்டு அதுக்கப்புறம் முருகருக்கு வந்து நெய்வேத்தியம் படிக்கணும். முருகருக்கு நெய்வேத்தியம் படிக்கிறது அவரை குளிர்ச்சி படுத்துற மாதிரி நம்ம நெய்வேத்தியம் படிக்கணும். சூரனை வத்தம் பண்ணும் போதும் சரி, சூரனை வத்தம் பண்ணப்பறம் சரி, முருகரோட கோபம் வந்து தனியவே இல்லை. அதனாலதான் சூரசம்ஹாரம் முடிஞ்சோடனே முருகருக்கு நெய்வேத்தியம் படிக்கிறது. சக்கரை பொங்கல், தயிர் சாதம், அப்புறம் பாலும் கல்கண்டும் தேனும் தரேமாவும் இதுல இருந்து ஏதாவது ஒண்ணு நம்ம நெய்வேத்தியமா படிச்சோம்னா அவரு கோபம் வந்து தனியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா திருச்செந்தூர்ல சூரனை வதம் பண்ணிட்டு அங்கிருந்து நேரா வந்து திருத்தணி மலைக்கு போன அப்புறம் தான் அவரோட கோபமே தணிஞ்சதுன்னு சொல்லுவாங்க. அதனாலதான் முருகரோட 5ஆம் படை வீடு திருத்தணி மலையில வந்து அன்னைக்கு சூரசம்ஹாரம் நடக்காது. முருகருக்கு திருத்தணியில அன்னைக்கு ஃபுல் டேவும் வந்து பாத்தீங்கன்னா வாசனையான பூவால வந்து அர்ச்சனை நடந்துகிட்டே இருக்கும். சில மணி நேரத்துக்கு அப்புறம் வந்து அங்க வந்து அர்ச்சனைகள், அதுவும் வாசனையான பூக்கள், எல்லா பூக்கள்லயும் வந்து கலந்து அங்க வந்து அர்ச்சனை பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. அன்னைக்கு முருகரை வந்து சாந்தப்படுத்துறதுக்காக, அவர் மனசை வந்து குளிர்ச்சி படுத்துறதுக்காக மலர்களால வந்து அர்ச்சனை நடந்துகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் வந்து முருகரோட திருக்கல்யாணம் நடக்கும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த கடைசி ஒரு நாள் விரதத்துல கூட வந்து சில சிஸ்டருங்க அந்த 5 டேஸ்ல இருந்தா கூட கவலையே படாதீங்க, நீங்க விரதம் வைங்க. நீங்க வந்து பூஜை அறைக்கு தான் போகக்கூடாது, விளக்கு தான் ஏத்தக்கூடாது. மத்தபடி வந்து பாத்தீங்கன்னா நீங்க விரதம் வைக்கலாம், கந்த சஷ்டி கவச்சம் படிக்கலாம், வேல்மாறன் படிக்கலாம். முருகர் புக்கு என்னன்னா நீங்க படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ எல்லாமே நீங்க படிங்க, எதுவுமே தப்பு இல்லை. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே படிக்க இஷ்டம்னா ஓம் சரவணா பவானு 108 போற்றி போடுங்க. அன்னைக்கு கண்டிப்பா முருகர் வந்து உங்க கூட இருப்பாங்க. இது எல்லாமே இயற்கை, நேச்சுரல் தான். இது எல்லாமே நம்ம கையில இல்ல, கடவுளோட கையில தான். இது இந்த வருஷம் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தடங்களும் ஆயிருக்கும்னா அதுவும் ஒரு ஏதாவது நல்லதுக்காக இருக்கும். ஸோ எதுவுமே வந்து நீங்க நெகட்டிவா நினைக்காம பாசிட்டிவா எடுத்து நீங்க விரதம் வைக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்க விரதம் வைங்க. அந்த 5 டேஸ்ல இருந்தா கூட எந்த தப்பும் இல்லை. விளக்கேற்றக்கூடாது, பூஜை அரைக்கக்கூடாது. மற்றபடி நம்ம மனசுலயே முருகர் இருக்காரு, நம்ம மனசுல இருந்து நம்ம வந்து கடவுளை எடுத்து வெளியே போட முடியுமா? அந்த 5 டேஸ்ல இருக்கும்னு சொல்லி போட முடியாதுல்ல. அது மாதிரிதாங்க, எதுவுமே தப்பு இல்லை. இது எல்லாமே இயற்கை. ஸோ நீங்க அந்த 5 டேஸ்ல இருந்தாலும் நீங்க விரதம் வைங்க. அப்புறம் 2வது கேட்டிருந்தீங்க அந்த ஒரு நாள் விரதத்துலயும் நம்ம காப்பு கட்டணுமான்னு சொல்லி. அந்த ஒரு நாள் விரதத்தெல்லாம் வந்து காப்பு கட்டுறதுக்கு தேவையே இல்லை, நீங்க அப்படியே விரதம் வைக்கலாம். அப்புறம் இதுவும் கேட்டிருந்தீங்க ஒரு நாள் விரதத்துல நம்ம மிளகு விரதம் வைக்கலாமான்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஒரு நாள் விரதத்துல நம்ம மிளகு விரதம்லாம் வைக்க கூடாது. அது 6 நாள் கணக்கு தான் நம்ம மிளகு விரதமே வைக்கணும். அதுக்கு நீங்க தண்ணி விரதமே வச்சுக்கலாம். டீட்டெயில்ஸ் நான் முதல்லவே சொல்லிட்டேன் விரதம் எப்படி வைக்கணும்னு. கடைசி ஒரு நாள் நம்ம விரதம் வைக்கிற நாள் வந்து சூரசம்ஹாரம் அன்னைக்கு நம்ம வைக்கிறோம்ல, அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற கோயில்கள் எல்லாம் வந்து சூரசம்ஹாரம் நடக்குது, இல்ல மறுநாள் வந்து முருகரோட திருக்கல்யாணம்லாம் நடக்குதுன்னா டைம் எடுத்து கொஞ்சம் போய் பார்த்துட்டு வாங்க. ஏன்னா ரொம்பவே நல்லது. சூரனை வந்து வதம் பண்ணும் போதும் நம்ம பார்க்கறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி முருகரோட திருக்கல்யாணம் பார்க்கறது ரொம்பவே நல்லது. பெரிய கோயில்கள்ல தான் போய் பார்க்கணும்னு இல்லைங்க, நம்ம வீட்டு பக்கத்திலேயே வந்து சின்ன கோயில்கள்லாம் வந்து இந்த மாதிரி விசேஷம் நடக்குதுன்னா கண்டிப்பா போய் பாருங்க, ரொம்பவே நல்லது. அதே மாதிரி வந்து நீங்க திருச்செந்தூருக்கு போறீங்க, இல்ல வேற படை வீட்டுக்கெல்லாம் நீங்க போய் வந்து சூரசம்ஹாரம் பாக்குறீங்க, இல்ல திருக்கல்யாணம்லாம் நீங்க பாக்குறீங்கன்னா சேஃபா போங்க. பசங்களெல்லாம் கூடயே வச்சுக்கோங்க பார்த்து. ஏன்னா கூட்டம் ரொம்ப இருக்கும். நம்ம திருச்செந்தூருக்கு போனோம்னா சொல்லவே வேண்டாம், அவ்வளோ ஒரு கூட்டம் இருக்கும். அதனால பசங்களெல்லாம் பக்கத்திலேயே வச்சுக்கோங்க, பார்த்து போயிட்டு வாங்க. இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராவது திருச்செந்தூருக்கு போறீங்கன்னா சூரசம்ஹாரம்லாம் பார்க்கறதுக்கு ஸோ எனக்கும் சேர்த்து வேண்டிட்டு வாங்க. நானும் என் வீட்டில் சாமி கும்பிடும் போது நீங்களும் எல்லாருமே நல்லா இருக்கணும் நானும் வேண்டிக்கிறேன். நீங்க யாரெல்லாம் வந்து முருகரோட 6 படை வீடுக்கு போயிருக்கீங்கன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. நான் வந்து ஒரு 4 படை வீடு தான் நான் இன்னும் முருகரோடது நான் பார்த்துருக்கேன். இன்னுமே நான் பார்க்க வேண்டியது இன்னும் 2 படை வீடு இருக்கு. ஸோ அது எப்போ முருகர் என்னை கூப்பிடுறாருன்னு தெரியல. ஆனா நீங்க யாரெல்லாம் போயிருக்கீங்க அந்த 6 படை வீடுக்கும் சொல்லி கமெண்ட்ல கண்டிப்பா சொல்லுங்க. முருகர் பக்தருக்கு எல்லாருக்குமே இந்த கடைசி மகாகந்த சஷ்டி 6 நாட்களும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தீபாவளி மாதிரி தான். ஒவ்வொரு நாளும் நாம பசியோட இருந்து அவரை வழிபடணும்னு சொல்லி முருகர் சொல்லல. ஆனா அவர் மேல நம்ம எவ்வளவு அன்பு பாசம், அவர் மேல எவ்வளவு நம்பிக்கை வைக்கிறோம்னு சொல்லி இந்த ஒரு வழியால நம்ம காமிக்கிறோம். விரதமா இருந்து பட்டினியா இருந்து உன் மேல இவ்வளவு அன்பு வச்சிருக்கேன். ஆனா அந்த விரதம் வைக்கும் போது கூட வந்து அந்த பசி தெரியல, முருகா நீ மட்டும்தான் தெரியல. அதனால எல்லாருக்கூடயும் இரு, எல்லாருக்குமே நல்லா வழிகாட்டியா நீ இரு. கண்டிப்பா இந்த வீடியோ வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவா இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை பார்த்துட்டு மறக்காம ஒரு லைக்கும் ஒரு கமெண்ட் பண்ணா மறந்துடாதீங்க. ஏன்னா உங்களோட ஒரு லைக்கும் ஒரு கமெண்ட் மட்டும்தான் எனக்கு தெரிய வரும் எந்த அளவுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். முருகர் துணை என்னைக்குமே எப்பவுமே எல்லாருக்கூடயும் இருக்கும்.